இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியாவை திறந்தாலே போதும் ஒருத்தரோட பேர் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வேடன் வேடன் வேடன். யார் இந்த வேடன்? என்ன இவர் பண்ணிட்டாரு? எதுக்கு எல்லாருமே சோசியல் மீடியான்னு கிடையாதுங்க, இந்தியா முழுவதும் ஒரு மனுஷனை பத்தி இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் ஒரு மனுஷன் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய வழிகளை, தன்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் மூலியமா, அந்த பையனுக்கு வந்து பாட்டு பாடுற டேலண்ட் இருக்குது, தன்னோட பாடல்கள் வரிகள் மூலியமா தன்னோட வழியா இருக்கட்டும், தன்னோட இனத்துக்கு ஏற்பட்ட அநீதிகள் வலிகள் எல்லாத்தையுமே தன்னோட பாடல்கள் மூலியமா கேள்வி எழுப்புறாப்ல, வாய்ஸ் கொடுக்குறாப்ல. இந்த மாதிரி எங்களுக்குலாம் அநீதி நடந்திருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கஷ்டம்லாம் நாங்க பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடல்கள் மூலியமா அவரு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. பொதுவா இந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தி நிறைய அகைன்ஸ்ட், இந்த டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டா அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல, பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காப்ல. இதனால இந்த பையன் வந்து இந்த ஜாதிக்காரன், இந்த பையன் வந்து இந்த காஸ்டாலே, இந்த பையன் பாட்டெல்லாம் பாடலாமா, இந்த பையன் பாடுற பாட்டுகள்லாம் சரியில்லை, இது வந்து புரட்சி வெடிக்கக்கூடிய பாடல்களா வரிகளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மேல ஏகப்பட்ட கேஸ் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடல. என்னென்ன கேஸ் போடுறாங்க பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், பையனை வந்து ஒரு நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ற விதமா ஒரு சில கேஸுகளை போட்டு இந்த பையனை வந்து உள்ள தள்ளுறாங்க. இந்த பையனும் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. எங்க தன்னோட இனத்தோட வழியா இருக்கட்டும், தன்னோட வழிகளா இருக்கட்டும், தன்னோட டேலண்ட் மூலமா அதை வந்து வெளியே கொண்டு வந்தா கேள்வி கேட்டா இதுதான் நிலைமையா இந்தியால அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேள்விகள் பல மக்கள் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த வேடனை பத்தி எல்லாரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். யார் இந்த வேடன், எதனால இந்த மாதிரி கேஸுகள் நடந்துகிட்டு இருக்கு, எதனால இந்த வேடனை பத்தி இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம டெய்லி ஒரு வீடியோவா, எவ்ரிடே ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆக கூட நினைச்சீங்கன்னா, வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த வேடனை பத்தி பார்ப்போங்க. யார் இந்த வேடன், எப்படி இவ்வளோ ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல வந்து இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஆடியன்ஸ் பேஸை இவர் கிரியேட் பண்ணாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் எழுதக்கூடிய அந்த பாடல்கள் வரிகள்லாம் இருக்குதுல்ல, இவர் வந்து ஒரு ராப்பர், இவர் எழுதக்கூடிய இந்த பாடல் வரிகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு வயசு 30 ஆகுது. ஆனா அந்த வரிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசு கிழவனார்கள்லாம் எழுதுனா எப்படி இருக்கும்? வாழ்க்கையை வந்து வாழ்ந்து அனுபவிச்சு அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு பாடலா அவர் எந்த எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரிகள் வந்து ஒரு 30 வயசு பையன் பாடுறாப்புல எழுதுறாப்புல. அதனாலதான் இந்த இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஆடியன்ஸ் பேசி இவருக்கு கிரியேட் ஆகுது. முக்கியமா இவர் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசுறாப்புல. இது எல்லாத்த பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வேடனை பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இந்த வேடனுக்கு என்னென்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது, இப்ப சமீப காலமா என்னென்ன இஷ்யூஸ் எதனால நடந்துகிட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வேடன் அப்படிங்கிறது வந்து இவரோட உண்மையான பேரு கிடையாது, இது வந்து இவரோட ஸ்டேஜ் நேம். இப்ப இந்த வேடனுக்கு பேர் எப்படி வேடன் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஆரம்ப காலத்துல மீன் எல்லாம் பிடிச்சிருக்காரு. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மீன்கள்லாம் பிடிச்சிருக்காரு. மீன்கள் பிடிக்கிறனால இவருக்கு வந்து வேடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி ஆளுங்களா இருக்கட்டும், சொசைட்டில இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த பேரை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளடைவில் வந்து பெரிய ராப்பரா மாறுறாரு. ராப்பரா மாறினதுக்கு அப்புறமும் அவரோட ஸ்டேஜ் நேம் வந்து வேடன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஹிரண்தாஸ் முரளி. இவரு வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மதம் இருக்கும். அதுக்கப்புறம் கேரளால இருக்கக்கூடிய முரளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்தியன் ஆளு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த முரளி அப்படின்னு சொல்லல, இவங்களோட அப்பா நான் சொன்னேன், இவங்க வந்து தலித் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, தலித் காஸ்ட் சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஸ்ரீலங்கன் பிளஸ் தலித் ஃபேமிலி, இந்த ரெண்டு பேத்துக்கு தான் இவர் வந்து வேடன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து, சாரி இவரோட பேர் வந்து ஹிரண்தாஸ் முரளி. இவர் வந்து பிறக்கிறாரு. இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் பாருங்களேன், ஒரு பக்கம் வந்து தலித், ஒரு பக்கம் வந்து அப்பா வந்து தலித் ஃபேமிலி. அந்த அப்பா ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சொசைட்டில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரி அப்பாவுக்கு இவர் பிறக்கிறாரு. இந்த பக்கம் வந்தோம்னா அம்மா வந்து ஸ்ரீலங்கன். ஈழத்தாய்க்கு என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளவு அநீதிகள் அவங்களுக்கு நடந்திருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி ரெண்டு அப்பா அம்மாக்கு வந்து, ரெண்டு அப்பா அம்மான்னு சொல்ல, ஒரு அப்பா அம்மாக்கு வந்து இவர் பிறக்கிறாரு. அதனால இவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் நஷ்டம்லாம் இவர் பார்த்திருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த எவ்வளவு கஷ்ட நஷ்டம் நம்ம வந்து வாயில சொல்லிடுறோம், ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டம் இவர் வந்து பார்த்துட்டு வராரு. இவர் வந்து பெரிய அளவுலாம் படிக்கலங்க, பெரிய அளவா இந்த டாக்டரோ இன்ஜினியரோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகல. இவர் வந்து ஒரு காலேஜ் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். ஆனா இவர் வந்து
அந்த ராப் பாடல்கள் பாடக்கூடிய டேலண்ட் வந்து இவர்கிட்ட இருந்திருக்குது. முக்கியமா அந்த வரிகளை பாடல் வரிகளை எழுதுவாங்களே அது வந்து ஸ்ட்ராங்கா எழுதக்கூடிய டேலண்ட் வந்து இவருக்கு இருந்திருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டிருக்காரு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அப்பா வந்து தலித் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அம்மா வந்து ஈழத்தாய், அம்மா அவங்க மதர் வந்து ஈழத்தாய். ஸோ நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால ஏகப்பட்ட கஷ்டங்கள் இவர் பட்டிருக்காரு. அவங்க அப்பாவை கஷ்டம், அவங்க அப்பா கதைகள்லாம் கேட்டிருக்காரு, அவங்க அம்மாவோட கதைகள் எல்லாம் கண் முன்ன பார்த்திருக்காரு, அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு இவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட வலிகள். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நான் சொன்ன மாதிரி இவர் வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆனோடனே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து வேலை பார்க்க போறாரு. இனிஷியல் ஸ்டேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு. வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வேலை பிடிக்காம இவர் வந்து ஒரு எடிட்டர் கிட்ட போய் சேர்றாருங்க. வேலைக்கு போய் சேர்றாருங்க. எடிட்டர் கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவருக்கு இந்த ராப் பாடல்கள் மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த டூபேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராப்பர் இருக்காரு. இவர் வந்து அமெரிக்கன் ராப்பர். இந்த கருப்பு அமெரிக்கர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு அமெரிக்கர். இவரு வந்து இவரோட பாடல்களை வந்து இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவரோட பாடல்களும் இவர் வந்து அந்த கம்யூனிட்டி சார்ந்து தான் பேசுவாரு. இந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தி தான் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்காரு. இவர் பாடலை வந்து இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பாடல்களை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்மளும் பாடல்கள் வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த டூபேக் நான் சொல்ல இவரோட பாடல்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல ஏகப்பட்ட ராப் சாங்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி எல்லா மொழியிலும் ராப் சாங்கர்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி மற்ற மொழிகள்ல இருந்து, ஏன்னா இவர் வந்து பேசிக்கலி ஒரு மலையாளில, இவர் வந்து மலையாளி, அம்மா வந்து ஈழத்தாய், அப்பா வந்து மலையாளி. சோ இவர் என்ன பண்றாருன்னா, மலையாளத்துல பாடல்களை எழுதுவோம், ராப் சாங் பாடுவோம்னு சொல்லிட்டு இவர் மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரா இந்த டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டா வாய்ஸ் எழுப்புவாங்கல்ல, அந்த டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டா இந்த பாடல்கள் எழுதுவாங்களா, அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சூஸ் பண்ணி கேட்டு இவர் வந்து மலையாளத்துல அதை வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்மளும் பாடல்களை எழுதுவோம், நம்மளும் பாடல் வந்து பாடுவோம்னு சொல்லிட்டு இவருக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளா இருக்கட்டும், இல்லாட்டி அவரோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அநீதிகள் வழிகள் எல்லாத்தையும், அவங்களுக்கு நடந்த அநீதிகள், அவங்களோட இனத்துக்கு நடந்த அநீதிகள், அதை பத்தி அந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தி பர்டிகுலரா அவர் வந்து பாடல்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இவருக்கு வயசு 30 தான் ஆகுது. ஆனா இவர் எழுதக்கூடிய அந்த பாடல்கள் வரிகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 80 85 வயசு ஆளுங்க, ஒரு கிழவனார், ஒரு தாத்தா வந்து பாடினா எப்படி இருக்கும் பாட்டு, அவர் தாத்தா வந்து அந்த வரிகளை எழுதினா எப்படி இருக்கும். அந்த தாத்தா வந்து 85 வயசு வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்துட்டாரு, பூமியில வாழ்ந்துட்டாரு, உலகத்துல வாழ்ந்துட்டாரு. அதனால ஏகப்பட்ட ஏற்றம் தாழ்வு எல்லாத்தையும் அந்த மனுஷன் பார்த்திருப்பாரு. அதனால அந்த பையன், அந்த தாத்தா வந்து அந்த வரிகளை எழுதுறாரு. ஆனா ஒரு பையன் 30 வயசு பையன் வந்து, இந்த பையன் ஃபர்ஸ்ட் அந்த பாடல்கள் எழுதுனாருல, வந்து வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 27 26 27 வயசு தான் ஆகுது. அந்த டைம்லயே கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பையன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாடல் வரிகள் எழுதியிருக்காப்ல, பாட்டு பாடியிருக்காப்ல. அதனால இவருக்கு ஏகப்பட்ட ஆடியன்ஸ் பேஸ் உடனே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் வந்து அந்த கம்யூனிட்டியை பத்தி பாடுறாருங்க. அந்த கம்யூனிட்டிக்கு நடக்கக்கூடிய அநீதிகளா இருக்கட்டும், அந்த அநீதியை அதுக்கு அகேன்ஸ்டா குரல் எழுப்புறாரு. சோ இவருக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சார்ந்த மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இவருக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட, ஆனா போக 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 போய் இவரோட ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு சட்டை போட்டிருக்கோம், பேண்ட் போட்டிருக்கோம், நம்ம வந்து டெக்னாலஜில எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போய்கிட்டு இருக்கோம், ஸ்பேஸ்ல வந்து ராக்கெட் விடுறோம், என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற இந்த இது மட்டும் இன்னும் மாறவே இல்லைங்க. வெளியில வந்து பல பேர் பல விதமா பேசிடுறாங்க, நாங்களாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோவமா இருக்கட்டும், அந்த வெறியா இருக்கட்டும், இன்னும் பல பேர்த்தோட மனசுல இருந்து வெளியே போகாம இருக்குது. அதனால ஏகப்பட்ட ரிலிஜன் ரிலேட்டட் இஷ்யூவா இருக்கட்டும், காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூவா இருக்கட்டும், நீ வந்து கிறிஸ்டினா, நீ வந்து முஸ்லிமா, நீ வந்து எஸ்சி எஸ்டியா, இல்லாட்டி நீ வந்து கருப்பா வெள்ளையான்னு சொல்லிட்டு அளவு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. சோ இதுக்கு பேஸ் பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த பாட்டுனால தான், இந்த வாய்ஸ் இவர் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் எழுப்புனால தான், பாடல்களால தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனை இல்ல, அகைன் அண்ட் அகைன் போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ வந்து அவர் எந்த இஷ்யூல மாட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இவர் வந்து இந்த பாடல்கள்லாம் பாடினார்ல, இந்த பாட்டை வந்து பிடிக்காதனால பல பேர் இவருக்கு அகேன்ஸ்டா கேஸ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்து ஐக்கிய வேதிகாவோட லீடர் வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் என்ன எஸ்சி எஸ்டி தலித் ஃபேமிலியை சேர்ந்துக்கிட்டு ராப் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காப்ல, ஸ்டேஜ் மேல ஏறி நின்றுக்கிட்டு சட்டையே இல்லாம பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காப்ல, இதெல்லாம் வந்து சொசைட்டி வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்காப்ல, இவர் வந்து எல்லாத்தையும் புரட்சி வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ட்ரக் அடிக்ட், இவர் வந்து எஸ்சி எஸ்டி, இவரெல்லாம் பாடலாமா, இவர் வந்து பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பிரச்சனை வந்து உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு இடையில தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல வந்து ட்ரக் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து ட்ரக் கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க.
பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 6 கிராம் ட்ரக் தான் எடுத்தாங்களாம். அதனால இந்த கேஸ் நிக்கல. அதுக்கப்புறம் வெளியில வந்துடுறாரு. ஜாமீன்ல வெளிய வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு புலி பல்லு ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு. சிறுத்தை பல்லோ, புலி பல்ல வந்து நெக்லஸா ஏதோ பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களா, இவர் வந்து எப்படி பண்ணலாம்? இவர் வந்து ஏதோ புலிய வந்து அடிச்சிட்டாரு. சிறுத்தைய வந்து புலி, சிங்கம், சிறுத்தை எதையோ விலங்குகள வந்து தாக்கி அத வந்து இதா போட்டுக்கிட்டு சுத்துறாரு. கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்துறாருன்னு சொல்லிட்டு இவர் மேல திருப்பி ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லிட்டாரு. இது வந்து உண்மையான பல்லுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சது நான் போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டு அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் மேல வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் மூலியமா தனக்கு நடந்த அநீதியா இருக்கட்டும், தன்னோட ஃபேமிலிக்கு நடந்த அநீதியா இருக்கட்டும், தன்னோட கம்யூனிட்டிக்கு நடந்த அநீதியா இருக்கட்டும், அத வந்து சுட்டி காட்டி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எழுப்புனதுனால இவ்வளவு பெரிய இஷ்யூல இந்த பையனை போட்டு மாட்ட வச்சிருக்கீங்க. இந்த பையனுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பல மக்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேடன் வந்து மத்த ஆளுங்க மாதிரி ஆசைப்பட்டு நான் வந்து பாடகன் ஆகணும், நான் வந்து அதாகணும் இதாகணும் சொல்லிட்டுலாம் வரல. இவர் வந்து எதுக்காக வந்திருக்கிறாருன்னா தன்னோட வலிகளை வந்து எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும். தனக்கு ஏற்பட்ட வலிகளா இருக்கட்டும், தன்னோட கம்யூனிட்டிக்கு ஏற்பட்ட வலிகள் அநீதியா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சியத்தினால தான் இவர் வந்து இந்த ராப் இண்டஸ்ட்ரி வந்து ராப் பாடல்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து வெளிப்படுத்துற விதமா தான் அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவரை வந்து நம்ம வந்து நீ நிறுத்து, நீ வந்து நான் இன்னும் கேஸ போடுறேன், நீ வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டா இவங்கெல்லாம் ஈஸியா நிப்பாட்டக்கூடிய நபர்களா இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே நான் வேடன்னு சொல்லல, மொத்தமா நான் சேர்த்து சொல்றேன். எதனாலனா மத்த ஆளுங்க வந்து நான் வந்து பாடகன் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆம்பிஷனோட இருப்பாங்க. சில பேர் வந்து காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதுக்கு வருவாங்க. அது ஒரு கேரியரா சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மனுஷங்க வந்து வலியால செதுக்கப்பட்ட ஒரு சிற்பின்னு சொல்லலாம். இவங்கலாம் அவ்வளவு சீக்கிரத்துல சுலபத்துல விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன வேடனை பத்தி நினைக்கிறீங்க? நீங்க என்ன வேடனை பத்தி சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.